இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெசன் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்வ்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டபுள் சால்வ்னா என்ன, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏதாச்சும் when two or more stable compounds are mixed and allowed to evaporate, they form double salts. ஓகேவா? ரெண்டு ஆர் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு எவாப்ரேட் பண்ண வச்சோன்னா நம்மளுக்கு டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா, டபுள் சால்ட் லூஸ் தியர் ஐடென்டிட்டி அண்ட் டிசோசியேட் இன்டு சிம்பிள் அயான்ஸ், whereas coordination compounds do not lose their identity. டபுள் சால்ட் வந்து அதோட ஐடென்டிட்டி நம்ம வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணும்போது அது போயிடும். ஓகேவா? ஐடென்டிட்டி லூஸ் பண்ணுவோம். ஆனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படி இல்லை, அது வந்து தன்னோட ஐடென்டிட்டி அப்படியே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட டிஃப்ரென்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு வெர்னர்ஸ் தியரி. வெர்னர்ஸ் தியரியில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ரெண்டு டைப் ஆஃப் வேலன்சி இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ப்ரைமரி வேலன்சி, இன்னொன்று வந்துட்டு செகண்டரி வேலன்சி. ப்ரைமரி வேலன்சினா என்ன அப்படின்னா, அது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை குறிக்குது ப்ரைமரி வேலன்சி. செகண்டரி வேலன்சினா கோஆர்டினேஷன் நம்பரை குறிக்கும். ஓகேவா? இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் வேலன்சி. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கோபால்ட்டுக்கு வந்துட்டு மூணு ப்ரைமரி வேலன்சி அப்படின்னா, கோபால்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே +3 தான் இருக்கும். ஸோ மூணு வேலன்சி இருக்கும் ப்ரைமரி வேலன்சி. ஆனால் அது கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ பாண்ட் அது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ செகண்டரி வேலன்சி வந்துட்டு 6. ஓகேவா? ஸோ கோபால்ட்டோட ப்ரைமரி வேலன்சி 3, செகண்டரி வேலன்சி 6. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ரைமரி வேலன்சிஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் 0 அண்ட் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். ப்ரைமரி வேலன்சி எப்பயுமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், இல்லாட்டி 0வாக இருக்கும். ஓகேவா? இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எப்பயுமே நெகட்டிவ் அயான்ஸ் வச்சு தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ப்ரைமரி வேலன்சி. இதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் அயான்ஸ். ஆனால் செகண்டரி வேலன்சி வந்துட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்லைனா நியூட்ரல் அயான்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்காங்க, கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு நியூட்ரல் அயான்ஸும் வந்துட்டு இதோட அட்டாச் ஆகிருக்கு, நெகட்டிவும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ செகண்டரி வேலன்சி வந்துட்டு நெகட்டிவ், நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ் எதை வேணால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மெட்டல் ஆர் அயானுக்கு வந்துட்டு 2 ஸ்பியர்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அரவுண்ட் த மெட்டல் அயான். ஒரு மெட்டல் அயானுக்கு வந்துட்டு 2 ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஒன்று இன்னர் ஸ்பியர், இன்னொன்று அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியரில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு வெரி ஃபர்ம்லி ஃபிக்ஸ்ட். இங்கே இருக்கிற அயான்ஸோ இல்லை வந்துட்டு மெட்டலோ இது வந்துட்டு ரொம்பவே ஃபர்மாக இருக்கும், ஃபிக்ஸ் ஆகிருக்கும், சேஞ்சே ஆகாது. அவுட்டர் ஸ்பியர் அப்படின்ற அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு அயோனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற வந்துட்டு ஆட்டம்ஸு இல்லாட்டி அயான்ஸ் வந்துட்டு லூஸ்லி பவுண்ட், இது வந்துட்டு சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணால் இந்த அவுட்டர் ஸ்பியரில் இருக்கிற இந்த இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் டிசோசியேட் ஆயிரும். ஆனால் இது வந்துட்டு ஆகாது, இன்னர் ஸ்பியரில் இருக்கிறது ஆகாது. ஸோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். 2 ஸ்பியர் இருக்குது, அது வந்துட்டு ஒன்று இன்னர் ஸ்பியர், இன்னொரு அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியரை வந்துட்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லலாம், அவுட்டர் ஸ்பியர் வந்துட்டு அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, ப்ரைமரி வேலன்சி வந்துட்டு நான் டைரெக்ஷனல், செகண்டரி வேலன்சி வந்துட்டு டைரெக்ஷனல். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம டைரெக்ஷன் படி வந்து பார்க்கறது தான் வந்துட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். ப்ரைமரி வேலன்சிக்கு வந்துட்டு நான் டைரெக்ஷனல், அது வந்துட்டு டைரெக்ஷன் இருக்காது, ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு எப்பயுமே டைரெக்ஷன் இருக்காது. ஆனால் செகண்டரி வேலன்சி வந்துட்டு நம்மளுக்கு என்னது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ அந்த கோஆர்டினேஷன் வேலன்சிக்கு எல்லாம் வந்துட்டு டைரெக்ஷன் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். இதுதான் வந்துட்டு வெர்னர்ஸ் தியரி. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் நம்பர்னால் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் லிகான்ஸ்
bound to the central metal atom. இதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் லிகாண்ட்ஸ். ஆட்டம் இல்லாட்டி லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எவ்வளோ பவுண்டாக இருக்கோ அதுதான் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு லிகாண்டு. ஓகேவா? சிஎன் வந்துட்டு லிகாண்டு, ஐஎன் வந்துட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுக்கு வந்துட்டு இந்த லிகாண்ட் அட்டாச் ஆகிருக்கு. எவ்வளோ? 6 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது கோஆர்டினேஷன் நம்பர் வந்துட்டு 6. எவ்வளோ லிகாண்ட் இல்லாட்டி ஆட்டம் வந்துட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு அட்டாச் ஆகிருக்கோ அந்த நம்பர் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு சிக்மா பாண்ட் பிட்வீன் லிகாண்ட்ஸ் அண்ட் மெட்டல் ஆட்டம்ஸ். லிகாண்டுக்கும் மெட்டல் ஆட்டம்க்கு எவ்வளோ பாண்ட் ஷேர் ஆகிருக்கோ அதை வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயுபிஏசி நாமன்க்ளேச்சர். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு நேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்துட்டு இதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா கேட்டையான் இஸ் நேம்ட் ஃபர்ஸ்ட் தென் ஆனையான். எப்பயுமே கேட்டையான் தான் ஃபஸ்ட் நேம் பண்ணுவாங்க, அப்புறம் தான் ஆனையானை நேம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இது ஃபுல்லாமே வந்துட்டு ஆனையான். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுதான் கேட்டையான். ஸோ கே ப்ளஸ் இஸ் நேம்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? கே ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கேட்டையானாக இருக்கோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஆனியான், இது வந்துட்டு கேட்டையான். ஸோ இந்த கே ப்ளஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா சிம்பிள் அயான்ஸ் ஆர் நேம்ட் ஆஸ் அயானிக் காம்பவுண்ட்ஸ். சிம்பிள் அயான்ஸ் அப்படின்னா சிம்பிள் அயான்ஸ்னால் சிஎல் மைனஸ், என்ஏ ப்ளஸ், NH3 மைனஸ், அந்த மாதிரி சிம்பிள் அயான்ஸ் இருக்கிறத வந்துட்டு எப்படி இருக்கோ அப்படியே நேம் பண்ணலாம். இப்போ சோடியம்னா சோடியம், இந்த குளோரின் ஆட்டம்க்கு வந்துட்டு குளோரின் அயானுக்கு வந்துட்டு குளோரைடு அப்படி நேம் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு இது சிம்பிள் அயான். காம்ப்ளெக்ஸ் அயானாக இருந்துருச்சுன்னா லிகாண்ட்ஸ் ஆர் நேம்டு ஃபர்ஸ்ட். ஓகேவா? தென் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ வந்துட்டு லிகாண்ட் காம்ப்ளெக்ஸ் அயான் இருந்துருச்சுன்னா அதோட லிகாண்ட் தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருந்துருச்சுன்னா இங்கே வந்துட்டு லிகாண்டு தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுவாங்க, அப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க தேர்ட் பாயிண்ட். இப்போ வந்துட்டு நேமிங் லிகாண்ட்ஸ் எப்படியெல்லாம் நேம் பண்ணலான்ட்டு, ஆனியானிக் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அது 0 அப்படின்னு சொல்லி ஓ அப்படின்னு சொல்லி எண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனியானிக் லிகாண்ட்னா சிஎல் மைனஸ், ஓகேவா, பிஆர் மைனஸ், அப்போ வந்துட்டு குளோரோ புரோமோ ஓ அப்படின்னு சொல்லி எண்ட் பண்ணுவோம். அதே கேட்டையானிக் லிகாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஐயூஎம், ஓகேவா, அமோனியா அந்த மாதிரி கேட்டையானிக் லிகாண்டாக இருந்துச்சுன்னா ஐயூஎம்மில் எண்ட் ஆயிரும். எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. H2O வாட்டரை வந்துட்டு அக்வா அப்படின்னு சொல்லி நேம் பண்ணணும். CO வந்துருச்சுன்னா கார்போனில் அப்படின்னு சொல்லி சொல்லணும். NH3 வந்துருச்சுன்னா அமோனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லை அமீன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? இது அதோட எக்ஸெப்ஷன்ஸ். சப்போஸ் ஆம்பிடென்டட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா, ஆம்பிடென்டட் லிகாண்ட்னா லிகாண்ட்ஸில் வந்துட்டு இப்போது KCS அப்படின்னு சொல்லி ஒரு லிகாண்ட் இருக்குது. இது வந்துட்டு தயோசைனைட். ஓகேவா? இந்த தயோசைனைட்டில் கேயும் பாண்ட் பண்ணும், எஸ்ஸும் பாண்ட் பண்ணும், பொட்டாசியமும் சரி சல்ஃபரும் சரி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஆம்பிடென்டட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுற இதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி லிகாண்ட் வந்துருச்சுன்னா இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும். அப்படின்னா எந்த சைட்லேருந்து பாண்ட் ஆயிருக்குன்னு வந்து குறிக்கிறதுக்கு நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த தயோசைனேட்டில் வந்துட்டு எஸ் அண்ட் என் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு எஸ் பைண்ட் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு தயோசைனைட் KS அப்படின்னு சொல்லி சொல்லணும். என் பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு தயோசைனைட் KN அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? எந்த பாண்டாக இருந்தாலும் எந்த பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கோ அதை வந்துட்டு நம்ம இங்கே குறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு? ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் மோர் தேன் ஒன் லிகாண்ட் வந்துட்டு நிறையா இருந்துருச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு டை இல்லாட்டி ட்ரை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 குளோரின் 2 அம்மோனியா அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்போது டைக்ளோரோ டை அமீன் அப்படின்னு சொல்லி இந்த சஃபிக்ஸ் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்துட்டு கேட்டயானிக் ஆனியானிக் ரெண்டாக இருக்கும். ஓகேவா? கேட்டயானிக்காக இருந்துச்சுன்னா எலிமெண்ட் நேம் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே வந்துட்டு ஆனியானிக்காக இருந்துச்சுன்னா 8 அப்படின்றது நம்ம சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும், ATE. ஓகேவா? இது வந்துட்டு சஃபிக்ஸில் யூஸ் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் நம்ம வந்துட்டு குறிக்கணும் ஆஃப்டர் பேரன்சிஸ். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேரன்சிஸ் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இதில் பாருங்கள், ஒரு ஃபுல் நாமன்க்ளேச்சர் பார்த்துடலாம். CuNH3 4 times SO4. இப்போது இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே என்ன நேம் பண்ணணும், லிகாண்டு தான் நேம் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே வந்துட்டு கேட்டயான் ஆனியான் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேட்டயானை தான் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நாமன்க்ளேட் பண்ணணும். இதில் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லிகாண்டு நேம் பண்ணணும். லிகாண்டு என்னது? அமீன். ஸோ டெட்ரா அமீன் காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு லாஸ்ட் இது நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை குறிக்கணும். காப்பர் எப்பயுமே வந்துட்டு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்மளுக்கு 2 அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு 2. ஏன்னா SO4 சல்ஃபேட் வந்துட்டு 2-, அப்போ இது வந்துட்டு நியூட்ரல், ஸோ 0. ஸோ இது வந்துட்டு 2+ தான் இருக்கணும் காப்பர். ஸோ 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே குறிக்கணும். டெட்ரா அமீன் காப்பர் 2 சல்ஃபேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், இது கொபால்ட். கொபால்ட் வந்துட்டு இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. கொபால்ட் NH3 5 times Cl, இங்கே 2+. ஸோ இது ஆனியானிக் ஃபார்மில் இருக்குது, கேட்டயானிக் ஃபார்மில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பென்டா அமீன் 2 இருந்துச்சுன்னா நம்ம நாமன்க்ளேச்சர் வைஸில் போகணும். ஓகேவா? ABCD. இல்லை அமீன் A வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு, குளோரின் C வந்துட்டு நெக்ஸ்ட். ஸோ வந்துட்டு அமீனை ஃபஸ்ட்டு நம்ம நாமன்க்ளேட் பண்ணணும். பென்டா அமீன் குளோரோ கொபால்ட் 2 அயான். ஓகேவா? இங்கே ஏன் 3 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கொபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு +3. ஓகேவா? இங்கே இது வந்துட்டு 0, இது வந்துட்டு -1. குளோரின் எப்படியுமே -1 தான் இருக்கும். ஸோ +3 -1னா 2+, அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே குறிக்கும்போது கொபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +3. அதை வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பென்டா அமீன் குளோரோ கொபால்ட் 3 அயான். இதுதான் இதோட நாமன்க்ளேச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டிங் இன் மெட்டல் கார்போனில். மெட்டல் கார்போனிலில் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃப்ரம் கார்பன் ஆட்டம் ஆஃப் கார்பனில் குரூப் டு வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். அப்படின்னா நம்ம கார்பனில் இருக்கிற வேக்கண்ட் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ்லேருந்து வேக்கண்ட் டி ஆர்பிட்டாலுக்கு வந்துட்டு எலக்ட்ரான் பேர் கொடுக்கும். ஓகேவா? இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கார்பனிலேருந்து மெட்டலுக்கு வந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? திஸ் மேக்ஸ் த மெட்டல் எலக்ட்ரான் ரிச். இப்போ வந்துட்டு எல்லா எலக்ட்ரான்ஸும் ஷேர் பண்ணுறதுனால மெட்டல் வந்துட்டு எலக்ட்ரான் ரிச்சாக வந்துட்டு மாறுது. ஓகேவா? இப்போது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, டு காம்பன்சேட் திஸ் த ஃபில்ட் டி ஆர்பிட்டால் இன்ட்ராக்ட்ஸ் வித் லிகாண்ட் ஆர்பிட்டால் டு கிவ் பேக் த எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதோட ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு இதோட மறுபடியும் ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? எந்த பாண்டில்? பை பாண்டில். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் பை பேக் பாண்டிங். ஓகேவா? இங்கே பை பாண்டில் வந்துட்டு ரியாக்ட் ஆகும். தஸ் த மெட்டல் கார்பனைல்ஸ் Thus, in metal carbonyl, electron density moves from ligand to metal in sigma bond and from metal to ligand in pi bond. This results in strong bonding. அப்படின்னா மெட்டல் கார்பனில் வந்துட்டு இதோட சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே எலக்ட்ரான் ஷேரிங் நடக்குது. அண்ட் இது மறுபடியும் இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதோட பை பாண்டிங்கில் மறுபடியும் எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ இது இங்கே வந்துட்டு எலக்ட்ரான் வந்துட்டு இங்கே சுற்றிகிட்டே இருக்கும். இது கொடுக்க, இது கொடுக்க. இங்கே வந்துட்டு சிக்மா பாண்ட், இது வந்துட்டு பை பாண்ட். இப்படியே மாறி மாறி நடக்கிறதுனால இங்கே வந்துட்டு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதில்? மெட்டல் கார்பனில்.
இதுதான் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிங்கேஜ் ஐசோமர்ஸ். லிங்கேஜ் ஐசோமர்ஸ் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் arises when an ambidentate ligand is bonded to central metal atom. ஓகேவா? ambidentate ligand வந்துட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி ஐசோமர்ஸை வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ambidentate ligandனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு அதோட ரெண்டு சைடு NCSனால் அதோட ரெண்டு சைடும் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி லிகாண்ட் தான் வந்துட்டு ambidentate ligand அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோபால்ட் வந்து எல்லா குரூப்பும் அம்மீனால் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இங்கே NOO. ஓகேவா? 2 O இருக்குது. இதில் N இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, இங்கே பார்த்திங்கன்னா O சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ். ஒரே காம்பவுண்ட் ஆனால் வந்துட்டு டோனர் ஆட்டம்ஸ் 2, இங்கே வந்துட்டு N, இங்கே வந்துட்டு O. ஸோ இதுதான் வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு இங்கே டோனர் ஆட்டம்ஸ் என்ன இருக்கிறது, இங்கே வந்துட்டு இந்த ஓவாக இருக்கும். ஓகேவா? இதுதான் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் கைராலிட்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைராலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காம்பவுண்டுக்கு 4 விதமான வேலன்சி 4 வேலன்சி இருக்கு இல்லையா, 4 வேலன்சியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப்பால் சப்ஸ்டியூட் ஆயிருந்தால் வந்துட்டு கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கைராலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். த பேர் ஆஃப் 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் விச் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் ஆர் கால்ட் எனன்ஷியோமர்ஸ். ஓகேவா? ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ், ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா வந்துட்டு ஆப்டிக்கல்னால் அது லைட் வேவ்ஸ், லைட்டுக்கு அது படும்போது அது வந்துட்டு ஐதர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒவ்வொரு மாலிக்யூலும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் விச் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று மிரர் இமேஜாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எனன்ஷியோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு அது லைட் படும்போது அது பிளேனில் 2 விதமாக ரொட்டேட் ஆகும். ஒன்று வந்துட்டு கிளாக் வைஸ், இன்னொன்று வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு குறிக்கிறோம். அதே வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் அது ரொட்டேட் ஆச்சுன்னா அது லீவோ அப்படின்னு சொல்லுவோம். எல் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்துட்டு MXX3 அப்படின்னா மெட்டல் இந்த மாதிரி 2 லிகாண்ட் இருக்கிற காம்பவுண்டுக்கு வரலாம். அப்புறம் மெட்டல் 2 இது 2 வேறு டிஃப்ரெண்ட்டு, வேறு எதாவது CL இல்லாட்டி BR அந்த மாதிரி வர காம்பவுண்டுக்கு வரும். அதே மாதிரி XX2B2 அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் எல்லாமே சேமாக இருக்கிற காம்பவுண்டுக்கும் இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃபுல்லாக வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேலன்ஸ் பாண்ட் தியரி இதில் ஃபஸ்ட் என்னென்னா, தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் மேக்ஸ் அவைலபிள் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஈக்குவல் டு இட்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர். அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்துட்டு எவ்வளோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வேலன்ஸ் ஆர்பிட்டால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 6னா 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு அது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பாண்ட் வித் லிகாண்ட் ஆர்பிட்டால்ஸ். லிகாண்ட் ஆர்பிட்டாலும் வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, a covalent bond is formed by the overlap of vacant d orbital and filled ligand orbitals. இப்போ வந்துட்டு இது 2 ஓவர்லேப் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கம்ப்ளீட் ஓவர்லேப் ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அது கம்ப்ளீட் ஓவர்லேப் ஆச்சுன்னா அது சிக்மா பாண்டாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? இங்கே a strong covalent bond is formed only when the orbitals overlap to the maximum extent. எப்போது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு அது ஓவர்லேப் ஆகுதோ அப்போது வந்துட்டு ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, அதுதான் வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு ஃபாலோயிங் கிவ்ஸ் த ஆர்பிட்டால் ஹைப்ரிடைசேஷன். எப்படி அது ஹைப்ரிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க.
இப்போ சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்துச்சுன்னா அது sp ஹைப்ரிடைஸ்ட் வரும். அப்படின்னா s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் இருக்கும். இதோட ஜியாமெட்ரி லீனியர்னா ஒரே லைனாக இருக்கும். ஓகேவா? ஒரு லைன் இப்படி இல்லாட்டி இப்படி எப்படியாச்சும் இருக்கும். அதே கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா அது ஒரு ஹைப்ரிட் பாருங்கள், sp3 அப்படின்னா ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கும். ஓகேவா? இதோட ஷேப் வந்துட்டு டெட்ராஹெட்ரல் இப்படி இருக்கும். ஓகேவா? இதே இன்னொன்று 4 வந்துருச்சுன்னா, அதே மாதிரி 4 வந்துருச்சுன்னா dsp2 அப்படின்னா டியில் ஒரு ஆர்பிட்டால், எஸ்ல ஒரு ஆர்பிட்டால், பியில் 2 ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸ்கொயர் பிளேனராக இருக்கும். இப்போ 6 கோஆர்டினேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா d2sp3 அப்படின்னா டியில் 2 ஆர்பிட்டால், எஸ்ஸில் 1, பியில் 3. அப்போது 1 2 3 4 5 6 ஆர்பிட்டால்ஸ் இங்கே இருக்கும். இதோட ஷேப் வந்துட்டு ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? இங்கே இன்னொன்று 6னா வந்துட்டு sp3d2 அப்படின்னா எஸ்ஸில் 1, பியில் 3, டியில் 2 ஆர்பிட்டால் இருக்கும். இதோட ஷேப்பு வந்துட்டு ஆக்டாஹெட்ரல். இந்த ஹைப்ரிடைசேஷன் பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ் டு எக்ஸ்பிளைன் கலர், மேக்னெட்டிக் பிஹேவியர் எக்ஸெட்ரா. இது வந்துட்டு ஒரு காம்பவுண்டோட கலர் இல்லாட்டி மேக்னெட்டிக் பிஹேவியர் பற்றி சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் அயானிக் பாண்டிங் இன் கிறிஸ்டல்ஸ், எவ்வளோ அயானிக் பாண்டிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த கலரு, மேக்னெட்டிக் பிஹேவியர் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. CFT அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. CFT tells that the bond between the metal and the ligand is purely ionic. ஓகேவா? that is electron rich ligand and electron less metal. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்ட் வந்துட்டு பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் நிறையா இருக்கிறதாவும் மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாண்ட் வந்துட்டு அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The metal and ligands are called point charges. இந்த மெட்டலும் லிகாண்டும் வந்துட்டு பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ligands form a spherical field around the metal atom. ஓகேவா? இப்போ வந்துட்டு மெட்டல் இங்கே இருந்துச்சுன்னா அதை சுற்றி வந்துட்டு லிகாண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெரிக்கலாக ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும், ஒரு மாதிரி ஃபீல்டு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? தேர் இஸ் ரிப்பல்ஷன். இப்போ வந்துட்டு இந்த மெட்டலுக்கும் இந்த இருக்கிற லிகாண்டுக்கும் வந்துட்டு சில இடத்துல ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு லிகாண்ட்ஸ் அப்ரோச் இன் பாசிபிள் டைரெக்ஷன்ஸ், தட் இஸ் ஆக்டாஹெட்ரல். அப்படின்னா இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் -x ப்ளஸ் y ஆக்சிஸ் -y ஆக்சிஸ் ப்ளஸ் z -z, இந்த மாதிரி நிறைய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணும் லிகான்ஸ் மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, dx² - y² அண்ட் dz² will experience strong repulsion. ஏன்னா இந்த 2 ஆக்சிஸ், இங்கே ஒரு ஆக்சிஸ் இங்கே ஒரு ஆக்சிஸ், இந்த மாதிரி 2 ஆக்சிஸில் வந்துட்டு ஹையஸ்ட் ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? thus the degenerate orbitals split into 2 sets. இது மாதிரி டீஜென்ரேட் ஆர்பிட்டால்ஸ் வந்து 2 செட்டாக அப்போ பிரியும். ஏன்னா ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் இருக்குது இல்லையா, அப்போ என்னாகும், அது பிரியும். அப்போது திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். இந்த மாதிரி அது பிரிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? when ligands approach further there will be attraction between positive metal ion and negative ligand. the decrease in energy of ligand gives the formation. அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்தர் அப்ரோச் அது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் மெட்டலுக்கும் நம்மளோட நெகட்டிவ் லிகாண்டுக்கும். அப்போது இங்கே வந்துட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. எப்போனா எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு, அப்படின்னா இதோட ரிப்பல்ஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ மெட்டலுக்கும் நம்மளுக்கு லிகாண்டுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி.